சைக்கிளை கட்டிட்டு இப்படியா பயமுறுத்துறது? எதுக்கு எடுத்தாலும் இப்படிதான் சிரிப்பேன். சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணினா நான் கத்துக்க மாட்டேன். சரி சரி சரி, இனிமே பயமுறுத்த மாட்டேன். வா. நான் தான் புடிச்சிருக்கேன்ல. புடிச்சிருக்கேன். ஈடுபாடாம வண்டி ஓட்டியா? அடி வாங்குவேன். அடிக்கலாம் கூடாது. இப்படிதான் எங்க மாமா அடிச்சதால இந்த வயசு வரைக்கும் நான் சைக்கிள் கத்துக்காம இருக்கேன். தரேன்னு சொல்லு, அப்பதான் பிடிப்பேன். தர முடியாது, போடி. அப்படின்னா எங்கேயாவது மோதி சைக்கிளை ஒடிச்சுக்க. எனக்கு என்ன? சரியான பயந்த முடியா? ஐயோ, ஒன்னே ஒண்ணு குடியா? என்னது? ஒரு முத்தம் குடியா? முத்தமா? கண்ணு போடி. இல்லையா? ஒன்ன அப்புறமா கவனிச்சு. பாப்பா பாப்பா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? வயசாயிடுச்சுல, பாப்பா பாப்பா பாப்பாமான்னு கூப்பிடுங்க. பாப்பா அம்மாவா? அது உங்க அம்மாவை இல்லடி கூப்பிடணும். நீ எனக்கு பாப்பாதான். என்ன இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பலமா இருக்கு? எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டு கோழி பக்கத்து வீட்டுல போய் கேடுற மாதிரி இருக்கு. முட்டை கிட்ட போட்டுச்சான்னு கவனிடி. வர வர கோழி எல்லாம் குருவி மாதிரி முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. என்னைய முட்டை இது? என் வீட்டு கோழி சின்னதா போட்டா என்ன, பெருசா போட்டா உனக்கு என்ன? மரியாதையா முட்டைய கொடு. என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள எது என்ன போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஹைகோர்ட் வரைக்கும் போவேன். பாரு, என் சொந்த கோழி இந்த உலகத்துல எந்த இடத்துல முட்டை போட்டாலும் எனக்கு தான் சொந்தம். இதுக்காக நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். என்னங்க இன்னைக்கு பகையா இருந்தாலும் ஒத்துமையா இருந்த குடும்பம் தானே, கொஞ்சம் விட்டுதான் கொடுங்களேன். பாரு, இந்த உறவை எல்லாம் தலைமுடிக்கு 4 மாசம் ஆச்சு. இனிமே அந்த ஆளுக்கு எனக்கு வாழ்வும் இல்லை சாவும். இவர் அப்படியே கிழக்கு ஜெர்மனு, நான் மேற்கு ஜெர்மனு, இடையில இருக்கிறது பெர்லின் செவரு. இந்த உறவு விட்டு போயிடக்கூடாது. நாங்க அப்படியே அலையமா 5 காசு கொடுப்போம், நாங்க அலையிறோம். ஏன் உன் வீட்டு கோழிய என் வீட்டு சேவலுக்கு பின்னால சுத்த விடுற? பாப்பா, இந்த பொறுக்கி நம்ம கோழிய சொல்லல, நம்ம பொண்ணை சொல்றான். ஆமாயா, உன் வீட்டு பொண்ணை தான் சொல்றேன். அப்படித்தான் சொல்லுவேன். ஆமா தான் சொல்லுவேன். மைக்கெட்டு வச்சு சொல்லுவாயோ. முடிவா என்னதாயா நீ சொல்ற? இந்த முட்டையில எனக்கு பங்கு உண்டுங்கிற ஐயா. ஆடி மாசத்துல பிறந்த ஆடு ஆளு பரதேசி பையன். சரி சரி, பாதி எடுத்துக்கிட்டு மீதிய கொடுத்து தொலை. அப்படி போல உருட்டு முட்டை குடிச்சே வளர்ந்தவன் போல இருக்கு. பாருங்க, அவர் காதல விழுந்துற போது. விளையாட்டு என்னது கேட்டா? பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனு. சத்தெல்லாம் உனக்கு, சக்க எங்களுக்கா? என்னையா பாக பிரிவுன? அவருதான் ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டு அப்படி பேசுறாருன்னா நீங்களும் சண்டை போடுறீங்களே. உள்ள வாங்க ஐயா. எவண்டி ஓசி முட்டைக்கு ஆசைப்பட்டது? நீ பேசம்மா நியாயத்தை. நியாயத்தை பேசாத பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் ஐயா. இனிமே அவன் பேசினா என் வீட்டு நாயை விட்டு 3 பேரை கடிக்க வச்சிருவேன். கடிக்க வைப்பியா? நீ ஒரு அயோக்கிய ஐயா. நாய் கடிச்சா தொப்பளத்துக்கு 14 ஊசி போடணும். உன்கிட்ட பேசவே கூடாது. போகடி. இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியே இல்ல, அப்புறம் எங்க நீ 16 ஊசி போடாது? வீர மார்த்தாண்ட சூராதி சூர சூர பராக்கிரம பாலு வருகிறார் வருகிறார் வருகிறார். அது எப்படி வர்றாரு பாத்தியா? ஆஸ்பத்திரியில குளிக்க கையில பட்ஜெட்டோட வராது. பாலு தொட்டில இருந்து குளிக்க பயந்துகிட்டு பகிட்டோட வரான். தண்ணிக்குள்ள மோகினிக்கு காசு இருக்குமே, அவளை நினைச்சுவான். பால இவ சும்மா சொல்றா, நீ போய் குளிச்சுட்டு வா. கல்லுங்களா எங்கடா மோகினி பிடிக்க போகுது? அது ஆம்பளைங்களை தானே பிடிக்க.
அன்னைக்கு நான் கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லி ஓடுனியே, இப்ப சரியா? என்னது என்னது? முத்தம். சரி தர, முதல்ல என்னை காப்பாத்து, காயில காப்பாத்து. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிறேன், அவரு மோருக்கு இருக்க கூடாதா? மோர் என்னையா, சோறே சாப்பிட்டு போலான்னு. நாய் நாய். யாரப்பா நாயின்னு சொல்ற? அதான் நம்ம பாரு கூட ஒரு நாய் சுத்துதே, அதான் சொல்றேன். ஆரம்பிச்சிட்டியா? யார நாய்ன்ற? நீயே ஒரு நாய் கூடும்பா. என்னங்க நமக்கு எதுக்குங்க வீண் வம்பு? நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், உள்ள வாங்க. சும்மா இரு. என்னமோ நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத மாதிரி அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கானே. நம்ம பொண்ணுக்கு எந்த ஊர்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கோம்? அதாண்டி ஒரு பொம்பளை கையில விளக்க புடிச்சிட்டு நிக்கிறாள், அது என்ன ஊரு? திருவண்ணாமலைங்க. அடி முண்டா, திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீவு அது. அமெரிக்கா. அமெரிக்காவுல மாப்பிள்ளை பார்த்திருக்கிறேன் என் பொண்ணுக்கு. அமெரிக்கா. இவங்க பொண்ணு பெரிய சினிமா நடிகை, அமெரிக்காவுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. கேட்டா தொழில் அதிபரும்பாங்க. அமெரிக்காவுல போய் கேட்டா தான் தெரியும் அவன் பூர்வீகம் என்னன்னு. 10வது மாடியில கக்கூஸ் கலவரமா இருப்பான், இல்லன்னா பெட்ரோல் பங்க்ல கார் துடைக்கிறவனா இருப்பான். நம்ம மாப்பிளைக்கு எங்க பொண்ணு பார்த்திருக்கோம்? பெரிய பெரிய இடம்னா உட்கார்ந்து இடத்துல இருந்து அமெரிக்கா விலை பேசுவாங்க. களவாணி பயலுங்க, கள்ள நோட்டு அடிக்கிற பயலுகளா இருப்பானுங்க. கள்ள நோட்டாவது நல்ல நோட்டாவது 500 பவுனு இந்த தாண்டி செயின், சும்மா இடுப்புல 7 சுத்துற அளவுக்கு நகை. இந்த தாண்டி செயின எங்க வீட்டு எருமைக்கு போட்டிருக்கேன். அப்பாடா, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நாளை காலையில பொண்ணு பார்க்க போறோம். 8 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். பெரியசாமி அண்ணா, யார் வீட்டுல நின்று யார் வீட்டுல சேரி சொல்ற? சுத்தி போய் சொல்றான். அம்மா வாயில பிறந்த பையன் புடி குடிச்சுவா குதி போறாங்க. அசிங்கம் பிடிச்சா பையா, இப்படி வாயா. அவன் வீட்டு போற நாயா அப்படி போறா. என் இடம் பாதி வரைக்கும் இருக்கு. என் இடத்துல வந்து பேசி அவன் இடத்துல வேண்டாம். பெரியசாமி அண்ணா, நாளை காலையில அமுதாவை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார வராங்க. 10 மணிக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஆனா மூதேவி, நான் ஏன் ரெடியா இருக்கணும்? பொண்ணு தானே ரெடியா இருக்கணும். இப்படி வாயா, விஷயம் அவ்வளவுதானே. என்ன 2 பேரும் போட்டோ வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொலாவுவா. என்ன கோயில்ல திருப்ப திருந்த மாதிரி முடிக்கிற? பொண்ணு பார்க்க போனோம்னு சொன்னதுல இருந்து அவன் அப்படிதான் இருக்கான். ஏன் பார்க்க போற பொண்ணு கடிச்சு வச்சிருவாள்னா? நாளைக்கு நீ பொண்ணு பார்க்க வர மாட்டேன் எப்படிங்க? சரிதான் சொன்ன மாமா. என்ன சொல்லின்னு தான் சொன்ன மாமா. சரின்னு சொன்னா இப்படி இப்படிங்கடா, இப்படி இப்படின்னு மண்டையாட்டுனா, ஓ நீங்க மண்டையிலேயே சிக்னல் பண்றீங்களா? மண்டையா எனக்கு போதும், எனக்கு போதும். ஒரே போன்ல போதுங்கிறா. எனக்கும் போதும். அந்த காக்கா இன்னைக்கு நான் என்னன்னு தான் பாத்துறேன். பக்கத்துல வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதுக்கு மட்டும் தலையை கரெக்டா ஆட்டிருங்கடா. ஆட்ட வேண்டியதுக்கு ஆட்டாதீங்க. இது என்ன காக்கா காதலா? அதிங்க இப்படி பேசாம இருந்தா என்னதான் முடிவு? எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? ஐயோ, எங்க மாமனுக்கு தெரிஞ்சுட்டு உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? வேண்டாம். சரி, நான் தனியா ஓடி போறேன். ஐயோ, நான் வரேன். அமுதா, நம்ம இவ்வளவு பெரிய ஹோட்டல தங்க போறோம். ஆமா, சும்மா இருங்க. அதுக்குள்ள அமுதா, நம்ம குயிலாப்பாளையத்துல வந்திருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். அதுவும் புதுசா வந்திருக்கோம் தெரிஞ்சா ஏமாத்திட்டு வீட்டு பக்கத்துல. என்ன ஊருக்கு பூச்சா பையன் ஒரு மாதிரியா முடிக்கிறா?
நம்ம கையில சிக்கிச்சு இப்ப என்னன்ற? ஓகே சார். என்ன வேணும்? 4 இட்லி வேணும். நாங்க தங்கறதுக்கு ரூம் வேணும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. சாரி, ரூம் இல்ல. மிஸ்டர், வாட் இஸ் திஸ்? சின்ன சின்ன ஹோட்டல்ல தான் இப்படி சொல்லுவாங்கன்னு பாதுகாப்பா இந்த ஹோட்டலுக்கு வந்தா இங்கேயே இப்படியே கேக்குறீங்களே? நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் ஊரை விட்டு ஓடி வந்தோம். எங்களுக்கு ரூம் தரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சவாசு அப்படி போறிய ராசாத்தி. இந்த காலத்துல பொண்ணுங்கள்லாம் இப்படித்தான் முதுகெலும்போட இருக்கணும். அப்பதான் பொழைக்க முடியும். சுட்ட எலும்பு மாதிரி அந்த பொண்ணு வெள்ளையா பேசுறத பார்த்தா நல்ல பிள்ளைங்களா தெரியுதுப்பா. ரூம் கொடு. நீங்க சொல்லுவீங்கம்மா. நாளைக்கு இவங்களால பிரச்சனை வந்தா யாருமா பொறுப்பேற்றுக்கிறது? நீ இவங்களுக்கு ரூம் கொடு, பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஒண்ணும் பயப்படாதீங்க, ரூம் கொடுப்பாங்க. அப்புறமா என்ன வந்து பாருங்க. என் ரூம் நம்பர் 608. வரட்டுமா? பாய், இங்க வா. வரேன் சார். ஆ 614. என்னங்க அந்த பொட்டியை எடுத்து கொடுங்க. ஏன்பா எங்களுக்கு ரூம் கொடுக்க சொல்லிட்டு போனாங்களே, அவங்க யாரு? அவங்கதான் துலா, ஒரு கருப்பாயி அம்மா.